ஏர் இண்டியா விமானம் விபத்தில் சிக்கி இருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக பேசுவதற்காக கர்னல் தியாகராஜன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். சார், நீங்க செய்திகளை பார்த்திருப்பீங்க. 242 பேர் இந்த விமானத்தில் பயணித்த நிலையில யாருமே இதுல உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை அப்படிங்கிற செய்திகளும் தொடர்ந்து வெளியாயிட்டு இருக்கு. இப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்க வேண்டியிருக்கு. பைலட்ஸும் இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி எக்யூப்டா இருக்கிறாங்களா? இந்த டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி அவங்க கோப்ப பண்ற விதத்தில் அவங்க இருக்காங்களான்னு நினைக்கிறீங்களா? அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். குஜராத்தின் அகமதாபாத்தின் சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களிலேயே ஏர் இண்டியாவினுடைய AI-171 என்ற விமானம் விபத்தில் சிக்கியிருக்கிறது. இந்த விமானத்தில் 242 பேர் பயணித்திருக்கிறார்கள். இந்த விமான விபத்தில் யாருமே உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்ற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அதே போல இந்த விமானம் மோதிய கட்டடம், அந்த கட்டடமானது ஒரு மருத்துவமனையினுடைய பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருக்கக்கூடிய ஒரு விடுதி. அந்த விடுதியின் மீது இந்த விமானம் மோதிதான் விபத்திற்குள்ளாகி இருக்கிறது. அதே போல அந்த பயிற்சி மருத்துவர்கள் தங்கியிருந்த அந்த விடுதியில் 60 பேர் வரை இருந்திருக்கிறார்கள். அவர்களுமே இந்த விபத்தில் பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 60 மருத்துவர்கள் வரை இருந்த நிலையில் அவர்களும் கூட பலர் உயிரிழந்து அவர்களுடைய சடலங்கள் தொடர்ந்து மீட்கப்பட்டிருக்கின்றன. பலர் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு அவர்களுக்கான சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்ந்து அது தொடர்பான அண்மை செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். மீட்பு பணிகள் இது தொடர்பாக பேசுவதற்காக நம்மிடையே இணைந்திருக்கிறார் கர்னல் தியாகராஜன், ஓய்வு பெற்ற ராணுவ அதிகாரி. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்ப நீங்க நியூஸ்ல பார்த்துட்டு இருப்பீங்க, 242 பேர் பயணித்த இந்த விமானமானது விபத்தில் சிக்கி இருக்கிறது. இப்ப நம்ம பைலட்ஸ் பத்தியும் பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப இருக்கக்கூடிய பைலட்ஸ் லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கு ஏற்ற டெக்னாலஜிஸை கோப்ப பண்ற மாதிரி அவங்க ட்ரெயின் ஆயிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா சார்? இல்ல, டெக்னாலஜி பத்தி என்னால சொல்ல முடியாது. எது மாதிரி டெக்னாலஜி அவங்க கோப்பப் ஆயிருக்காங்களா, அவங்க இந்த பைலட் அந்த இயக்கிய அந்த ஏர்கிராஃப்டை இயக்கிய பைலட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன், என்ன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிங்கிறது இப்போ என்னால சொல்ல முடியாது அந்த விஷயத்த. இது டெக்னிக்கல் இஷ்யூவா, எதனால உண்டாச்சு, எதுன்னு விசாரணை முடிஞ்ச பிறகுதான் நமக்கு தெரிய வரும். விசாரணைக்கு முன்பே என்ன டெக்னாலஜினால என்ன ஆச்சு அப்படிங்கறதெல்லாம் யாருமே அதை ஃபைனலைஸ்க்கு கொண்டு வர முடியாது. அதுக்கு ஒரு யூகத்தையும் கொண்டு வர முடியாது. பல கோணங்கள் இருக்கு. 360 டிகிரி கோணங்கள் இருக்கு. எல்லா கோணங்கள்லயும் விசாரணைகள் முடுக்கி விடப்படும். அது டெக்னிக்கல் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது மற்ற காரணிகள் சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். எல்லா விஷயத்தையும் அவங்க அறிந்து ஆராய்ந்து புலன் விசாரணை செய்து அதற்கான எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது அவுக்கம் வர்ற வரைக்கும் நம்ம பொறுத்திருப்பது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கு. தொடர்பான விவரங்கள் தெரிய வரணும் அப்படின்னா பிளாக் பாக்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப பிளாக் பாக்ஸும் கிடைச்சிருச்சு. ஸோ இன்னும் எவ்வளவு நேரத்துல இந்த விபத்துக்கான காரணங்கள் குறித்த தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம்? ஒன்லி பிளாக் பாக்ஸ் மட்டும் கிடையாது. இதுல அந்த பிளாக் பாக்ஸ்ல நிச்சயமாக நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது அந்த பிளாக் பாக்ஸ் ஆராயும் போது எந்த காரணத்தினால என்ன லாஸ்ட் மினிட்ல என்ன நடந்தது அப்படிங்கிறதும் தெரிய வருவதற்கான இது வாய்ப்புகள் நிறைய இருக்கும். நிச்சயமாக இதுக்கு டைம் எடுக்கும். ஒரு 48 hours ஆகுது இதோடைய டைமிங்ஸ் இருக்கும். இது மட்டுமல்லாமல் மற்ற டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸ் சொல்லுவாங்க. அந்த டிஜிட்டல் இம்ப்ரெஷன்ஸையும் அவங்க எடுப்பாங்க. எந்த காரணத்தினால ஆச்சு, ஏடிசியோட என்ன கம்யூனிகேஷன் ஆனது, என்ன லாஸ்ட் டைம் ஆஃப் கம்யூனிகேஷன் என்ன அவங்க கால் கொடுத்தாங்க, எவ்வளவு செகண்ட்ஸ்ல அந்த அந்த டேக் ஆஃப் ஆறப்ப என்ன அதோடைய வெலாசிட்டி ஸ்பீட் என்ன இருந்தது, இறங்குறப்ப என்ன ஆச்சு, என்ன ரீசன்னால அவங்க மேடே கால் கொடுத்தாங்க. ஸோ பல விஷயங்கள் இதுல விசாரணைகள்ல இருக்கு. ஸோ இட் டேக்ஸ் டைம். அவங்க புலன் விசாரணைக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அவங்களுக்கு கரெக்டாக அதை அவங்க பின் பாயிண்ட் பண்ணணும், எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும், எதனால உண்டாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பல இதுல விசாரணை ஏஜென்சிஸ் இதுல இன்வால்வ் ஆவாங்க. அவங்களுடைய புலன் விசாரணைகளை அவங்க நடத்துவாங்க. ஸோ வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். இதற்கான ஒரு டைம் என்பது ஒரு 48 hours, ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் ஓரளவு அதை பற்றி தெரிவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மிக மிக ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம், நம்ம ஒரு பயணித்த அனைத்து சொல்லணும்னா யாரும் தப்பித்ததாக தெரியவில்லை, உயிர் தப்பித்ததாக. ஸோ மிகப்பெரிய ஒரு லாஸ் இந்தியா பார்த்துருக்கு. நம்மளுடைய சகோதரிகளை இழந்திருக்கின்றோம். மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு நாளாக இது இருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்தாக இருக்கும்.
சார், தொடர்ந்து இந்த விபத்துக்கு இதுதான் காரணம் அப்படின்னு இப்போ நம்மளால ப்ரிசைஸாக சொல்ல முடியாது, அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய ஃபேக்டர்ஸ் இதுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. பட் ஸ்டில் இன்னும் என்ன மாதிரியான சேஞ்சஸ்லாம் இந்த மாதிரியான விபத்துக்கள் ஃபர்தராக நடக்காமல் தவிர்க்கலாம் அப்படின்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருக்கா? அதாவது வந்து எப்போ டிமாண்ட்ஸ் வந்து அதிகமாகின்றதோ, எப்பொழுது வந்து நமக்கு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு நமக்கு எவ்வளவு வந்து ஏர்கிராஃப்ட்ஸ் இருந்தது, எவ்வளவு வந்து பயணித்தார்கள், இன்னைக்கு என்ன டிமாண்ட்ஸ் இருக்கு, இன்னைக்கு வந்து எப்படி அதை ஃபுல்ஃபில் பண்றாங்க, ஸோ நம்பர் ஆஃப் ஏர்கிராஃப்ட்ஸ் இருக்கு, அதோட டர்ன் அரவுண்ட் டைம் என்ன இருக்கு, அதோட மெயின்டெனன்ஸ் டைம் என்ன கொடுக்குறாங்க. ஸோ பல காரணிகள் வந்து இதுல ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். எப்போ வந்து ஒரு டிமாண்ட்ஸ் அதிகமாகும் பொழுது அதோடைய குவாலிட்டி வந்து கம்மியாகும். இது வந்து நேச்சர். அப்படி இருக்கும்போது அந்த குவாலிட்டி வந்து கம்மியாகாம அதனுடைய அந்த டெக்னிக்கல் மெஷர்ஸாக இருக்கட்டும், அது வந்து அதோடைய தன்மையை வந்து உறுதி செய்யக்கூடிய அந்த நிலையாக இருக்கட்டும், பல செக் பாயிண்ட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணக்கூடிய நிலையில் நாம் இருக்கின்றோம். மேம்பாடு என்பது எப்போதுமே எல்லா நேரத்திலும் மேம்பாடு என்பது தவிர்க்க முடியாத ஒன்று. அது நிச்சயமாக அது போன்று இதுக்கும் ஒரு மேம்பாடுக்காக வந்து அதை நோக்கி நாம் செல்கின்றோம். ஆல்வேஸ் ஸ்கோப் ஃபார் பெட்டர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆகையால் இதற்கான ஃபைன் டியூன் என்ன பண்ணணும், இன்னும் என்ன மேம்பாடுகள் செய்ய வேண்டும், இன்னும் என்னென்ன வந்து கவுண்டர் மெஷர்ஸ் பண்ண வேண்டி இருக்கின்றது, அந்த விஷயத்தெல்லாம் நிச்சயமாக ஆராயக்கூடிய நிலையில் எல்லா இண்டஸ்ட்ரீஸும் இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். சார், தற்போது விபத்துல சிக்கி இருக்கக்கூடியது போயிங் நிறுவனத்தோட ஒரு விமானம். போயிங் நிறுவனம் இந்த மாதிரியான சர்ச்சைகள் சிக்கிறது இது முதல் தடவை கிடையாது, பல தடவை இப்படியான ஒரு சர்ச்சைகள் சிக்கிறீங்க. இது பத்தி உங்களோட கருத்து சார்? இல்ல, அதாவது வந்து இது விபத்து அப்படின்னு நீங்க வந்து ஆல்ரெடி சொல்லிட்டீங்க. விபத்துங்கிறது வந்து எதிர்பாராத விதத்தில் வரக்கூடியதுதான். யாருமே வந்து விபத்து வந்து ஏற்படுத்தக்கூடிய நிலையிலிருந்து யாரும் வச்சிருக்க மாட்டாங்க. அது வந்து ஏர்கிராஃப்டாக இருக்கட்டும், அவர்களுடைய நிலையாக இருக்கட்டும், அது வந்து நிச்சயமாக வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணி அதுக்கான என்னென்ன மெஷர்ஸ் இருக்கும். ஒரு ஏர்கிராஃப்ட்னா அதில் வந்து எலக்ட்ரிக்கல் இருக்கும், எலக்ட்ரானிக்ஸ் இருக்கும், அது மாதிரி வந்து அவருடைய பாடி ஃபிட்மெண்ட்ஸ் இருக்கும், என்ஜின் இருக்கும். அது மாதிரி பலதரப்பட்ட அந்த செக்கிங் பாயிண்ட்ஸ் வந்து செக் பண்ணி, பல இன்ஜினியர்ஸ் செக் பண்ணி ஃபைனல் பண்ணி தான் அந்த ஏர்கிராஃப்ட் வந்து இது பயணத்திற்கு உகந்தது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதையும் தாண்டி ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கிறதுங்கிறது இந்த உலகத்துல நம்ம வந்து பார்த்துருக்கோம். எந்த ஒரு நாடும் எந்த ஒரு நிறுவனமும் இதுக்கு வந்து இது மாதிரி ஆகவே ஆகாது, எந்த ஒரு விபத்தும் உண்டே ஆகாது அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. அப்படி இருக்கும்பொழுது இந்த நிலை வந்து உண்டாகி இருக்கின்றது. இது எப்படி வந்து உண்டாகினது, இது எப்படி எதற்காக, என்ன காரணம், இதை எப்படி மேம்படுத்தணும், ஏதாவது தவறுகள் நடந்திருக்கின்றதா, அதாவது வந்து ஹியூமன் மிஸ்டேக்ஸ் ஏதாவது ஏற்பட்டு இருக்கின்றதா, ஏதாவது ஸ்டாண்டிங் ஆப்ரேட்டிவ் ப்ரொசீஜர்ஸ் ஏதாவது வயலேஷன் ஆயிருக்கா அப்படிங்கிறதுலாம் வந்து அந்த விசாரணை முடிந்த பிறகுதான் நமக்கு வந்து தெரிய வரும். ஆகையால் இப்பொழுது வந்து நம்ம எதையும் வந்து குறை கூறுவதோ அல்லது இதனால்தான் ஏற்பட்டிருக்கும் என்பதை கூறுவதோ அப்படிங்கிறது வந்து சரியான தருணமும் கிடையாது, சரியான முறையும் கிடையாது, அது யாராலும் செய்யக்கூடிய ஒரு விஷயமும் கிடையாதுன்னு நான் பார்க்கிறேன். இணைப்பில் வந்து உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி கர்னல்.